கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119 165. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருகிறது. ஒரு புத்தகத்தை, சாதாரணமான புத்தகத்தை படிக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவு தேர்ச்சி பெற்று அவன் பெரிய விஞ்ஞானி ஆகிறான், பெரிய அறிவாளி ஆகிறான். இப்படியெல்லாம் நாம் பார்க்குறோம். சரித்திரத்தில் எத்தனையோ பேர் புஸ்தகங்களை படித்து புலவர்களாக இருக்காங்க, அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது என்னமெல்லாம் மாற்றம் நடக்குது பாருங்கள். அப்படியாக ஒரு கவிஞர் வலம்புரி ஜான் என்கிறவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு புஸ்தகத்தை நீங்கள் புரட்டி புரட்டி படிக்கிறீங்க, ஆனால் அதே புஸ்தகம் ஒரு நல்ல புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது அந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களை புரட்டி போடுகிற புஸ்தகமாக இருக்க வேண்டும். உங்களை புரட்டி போடுகிற புஸ்தகமாக, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற புஸ்தகமாக இருக்கும்போது தான் அது நல்ல புத்தகமாக தோன்றும். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லுகிறார். ஏன் இதுக்கு புத்தக நூல் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நூல் ஊசியினுடைய காதிலே நுழையும் போது அதை கிழிந்த துணிகளெல்லாம் தைக்கிறது. அதே போல தான் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய காதில் நுழையும் போது அது எப்படி மனதில் போய் இருக்கிற கிழிசல்களெல்லாம் தைக்கும். ஒரு ஊசியின் காதுக்குள்ளே ஒரு நூல் நுழையும் போது அங்கே இருக்கிற கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்குது, ஒன்றாக இணைக்கிறது. ஆனால் இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காது வழியாக உள்ளே போகும்போது நம்முடைய மனதிலே உடைப்பட்ட காரியங்கள், வாழ்க்கையில் விரிந்து, அதாவது நொந்து போய் வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கிற இருதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்குது. வார்த்தைகள் இந்த இருதயத்தை எல்லாம், காயங்களெல்லாம் மாற்றுகிறது. அப்படியாக நீங்கள் இந்த 3 பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். வேதம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, அதை இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு, அதன்படி செய்ய நீ கவனமாக இரு அப்படிங்கிறார். அப்படி அவன் செய்த போது அவனுடைய வாழ்க்கையில் செய்வதிலெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்படியாக அவன் ஒரு யுத்தத்தில் நிற்கும்போது, ஒரு பட்டணத்தை வெல்ல வேண்டும், அதற்கு சூரியன் மறைந்து போகிற சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். நீ சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுன்னு சொன்ன பொழுது அவனுடைய வார்த்தை, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை அந்த சூரியனையும் சந்திரனையும் நிற்க வச்சது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், இந்த எஸ்ரா தேவன் அருளிய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தான். ஆதலால் அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், ராஜா கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அப்படியல்லாமல் 10வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 3வது நபராக ஒருத்தரை பார்க்கும்போது, யோவான் எழுதுகிற சுவிசேஷத்திலே நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்திலே அங்கே நாத்தான்வேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு போய் கேட்குறாரு, நாத்தான்வேல்கிட்ட சொல்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்திலையும் தீர்க்கதரிசிகள் எழுதினவராகிய யோசேப்பின் குமாரனாகிய நசரேனாகிய இயேசுவை நாங்கள் கண்டோம், நாசரேத்தூரானாகிய இயேசுவை நாங்கள் பார்த்தோம். அப்படியா, அந்த நாசரேத்தூர்லேருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்டான். நீங்கள் வந்து பாரு அப்படின்னா. அப்போ இயேசுக்கிட்ட நாத்தான்வேல் வரும்போது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேலைன்னு கூப்பிட்டான். என் பேர் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறான். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை பார்த்தேன். ஏனென்றால் யூதர்கள் எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம் இருக்கும், வீட்டுக்கு பின்னால் அத்திமரம், அத்திமரத்தின் கீழே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பார்கள். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நாத்தான்வேலையை மாற்றி போட்டது, அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டது. நாத்தான்வேலை, நீ இப்பொழுது இதை பார்த்து கொண்டு இருக்கிற, நீ இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நீ பார்க்க போகிறாய், இன்னும் பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் இந்த வேத புஸ்தகம் அவர்களை புரட்டி போட்டது என்றால் இந்த வேதத்தை நீங்களும் வாசிங்க. உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு என்று சொன்னது போல இருளை நீங்கள் கடந்து போவதற்கு இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு வழிகாட்டி. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறான். இதை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்க கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.